உன் குவீன் விக்டோரியா கனவு நிஜமாக போகுது. நிஜமா? ஆமா, உன்னை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. போய் நல்லா படி சக்தி. தேங்க்யூமா. லாயர் தானே ஆகணும் உனக்கு. தேங்க்யூ. இந்த படத்துல நீ என் கூட நடிப்பியா? எனக்காக. இல்ல, முடியாது. ஒரு காலகட்டத்துல திரும்ப திரும்ப அதே விஷயம் படம் மாதிரி தூக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தவறாம விடாத கருப்பு மாதிரி. நீங்க சொல்லல ஒரே கனவு மறுபடியும் காண முடியாதுன்னு? ஓ, முடியும். கெட்ட கனவா இருந்தா முடியும். அந்த கட்டத்துல தோணுச்சா இதுக்கு மேல இருக்கவே முடியாதுன்னு? எங்க அம்மா சொல்வாங்க, இதையும் கடந்து செல்வோம்னு. இன்னும் இங்கதான் இருக்க இல்லையா? ஏய், சுதா, நிர்மலா, ஏய், என்ன சக்தி? உங்களுக்கு காது கேக்குறதா இல்லையா? சுதா. சுதாவும் நிர்மலாவும் வேலையை விட்டு எடுத்துட்டேன் சக்தி. ஏன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல? நீயா ஏன் அனுப்பின? கேட்க தேவையில்ல. கேட்கிற நிலையில நீயும் இல்ல சக்தி. அவ எனக்கு வேலை செய்ய வந்தவாமா? கொஞ்ச நாள் முந்தி வரைக்கும் இந்த வீட்டு நிர்வாகம் நான் நடத்தின்னு இருந்தேன். அவங்கள வேலைக்கு வச்சது கூட நான் தான்மா. அவ என்னமா பண்ண உனக்கு? பேசினாங்க. பேசக்கூடாத விஷயத்த பேசக்கூடாத இடத்துல பேசினாங்க. இது முத தடவை இல்ல சக்தி. தெரியுமா சக்தி, உன்னை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் காட்ட சொல்லி டாக்டர் எஸ்ஆர்எஸ் சொன்னார். அவர் யார்கிட்டயோ அப்பாயின்மெண்ட் கூட வாங்கியிருக்காரு. வாய் பேசினா வேலைக்காரங்களை தூக்கிடுவேன். ஆனா உனக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கணும்ல. ஊரெல்லாம் நான் பைத்தியக்காரின்னு நினைக்கணும்.
அதானே? ஏமா வாயடிச்சு நிக்கிற? ஓ, சக்தி எது பேசினாலும் பதில் பேசக்கூடாதுன்னு எஸ்ஆர் சொல்லியிருக்காரா? ஏன் மியூசிக்கை நிறுத்துற? உனக்கு தான் பழைய பாட்டுன்னா பிடிக்குமே. இப்போ பிடிக்கல. சக்தி, உன்னை கஷ்டப்படுத்துற எந்த விஷயத்தையும் நீ விடாம செஞ்சு பாரு. அந்த விஷயத்தை விட உன் மன உறுதி பெருசுன்னு உனக்கே தெரியும். திரும்ப திரும்ப அதை செய் சக்தி. ஐம் நாட் ரெடி. சமையலுக்காவது ஆள் இருக்காங்களா இல்லையா? நான் தான் பெரிய சமையக்காரி இருக்கேனே. எனக்கு இப்போ பசிக்கிறது. ஏன் நீயே சமைக்க கூடாது? கத்துக்கலாமோனோ? எல்லாரும்னா இது வரைக்கும் சமையல் அறைக்கோ மார்க்கெட்டுக்கோ அடியே எடுத்து வைக்காத எல்லாருக்கும். ஐம் நாட் ரெடி. சொன்னேன், தனியா இருப்பேன், தனியா இருப்பேன் சொன்னேன். உன் படிப்பை நிறுத்த வேண்டியதா இருக்கும் சக்தி. உன் படிப்பை நிறுத்த வேண்டியதா இருக்கும் சக்தி. சக்தி, இனி உனக்கு விடுதலை சக்தி. சக்தி, ஸ்மைல் ப்ளீஸ். குழந்தை, புகழ் வரும், பெருமை வரும். நீ உயரத்தில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, தனியாக தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஒன்று, நீ எப்ப இங்க வந்த? நேத்திக்கு ராத்திரியே வந்துட்டேன். எதுக்கு? உன் கெட்ட கனவு, பயம் எல்லாம் போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தற்கொலை பண்ணிட்டேன்னா சம்பாத்தியம் போயிடுன்னு நினைக்கிறேன் இல்லம்மா, அதானே? அப்படிதான் வச்சுக்கோயேன். அம்மா என் ரூம்ல இருக்க கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சக்தி, நீ அவங்கள ரொம்ப தப்பாக நினைக்கிற. நீ அன்னைக்கு இப்படி பண்ணினல, அன்னைக்கு நைட்டு அவங்க ரொம்ப கலங்கிட்டாங்க தெரியுமா? ஆமா, தங்க முட்டையிடுற வார்த்தை யாராவது மிஸ் பண்ணிடுவாங்களா சார்? என்ன சக்தி, இது நியாயமே இல்லை. சரி, ஆனா இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம். என்னை ஒழுங்கா பாதுகாப்பா வளர்த்துருக்கணும். பாதுகாத்தா உன்னால் ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மனநிலை நிபுணர் கிடையாது. அதில் டாக்டர் சாரி தான் எக்ஸ்பர்ட், நான் இல்லை. நீ அவரை நிச்சயமாக சந்திச்சே ஆகணும். நான் தயாரா இல்லை டாக்டர், இன்னும் இல்லை. இல்லை சக்தி, நீ வெளியில் வரணும். நம்ம நேசிக்கிறவங்க கிட்டயும் வாழ்க்கை துணை கிட்டயும் தான் நம்ம அதிகம் எதிர்பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம எதிர்பார்ப்புங்கிற மிகப்பெரிய சுமைய நம்ம பெற்றோர் மேல இறக்குறோம். அவங்க வாழ்க்கையோட கடமை நாம தான், நம்மள பாத்துக்கிறது தான் அப்படின்னு பிறப்புரிமை மாதிரி நினைக்கிறோம். பெத்தவங்களுக்கு குழந்தைய காப்பாத்தணுங்கிற உள்ளுணர்வு இயற்கை தந்திருக்கு. அது மாதிரியே அவங்க அந்த வேலையில கண்ணா இருக்காங்கன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எதிர்பார்ப்ப குழந்தைங்களுக்கும் அந்த இயற்கை கூடவே தருது. அவங்க தரப்புல இருந்து ஒரு தப்போ ஒரு குறையோ கிடைச்சிட்டா போதும், அவங்கள கழிச்சு விட்டுட தயாரா இருக்கும். நான் வரலாமா? சார் வாங்க. இல்ல, நீ உட்காரு. பரவாயில்லையா?
சக்தி, நீ உங்க அம்மா மேல ரொம்ப எரிஞ்சு விழுறியாமே, ஏம்மா? அம்மா எல்லார்ட்டையும் தன்னை பாவன்னு காட்டிக்க ரொம்ப மெனக்கிடுறா போல இருக்கு. சக்தி, உங்க அம்மாவும் எல்லாரையும் போல பல கனவுகளோட இருந்தவதாம்மா.